எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஹைரிச் ஓனர்ஷிப்ல கொஞ்சம் அப்டேட் பண்றதுக்கு. அப்டேட் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சாச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள என்ன என்ன வந்திருக்கு, அது எதனால வந்துச்சு, இனி என்ன பண்ண போறேன், இந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறது. விஷயம் வந்து எஸ்எல்பி எஸ்எல்பி அப்படி ஒரு இது இருக்கு கானூனுக்குள்ள, அப்படி ஒரு 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 பொருள் இருக்கு. அது என்னன்னா, இந்த கீழ்கோடதியில ஹைகோடதி இல்லைன்னா அதுக்கும் கீழே கோடதி இருக்கு. ஹைகோடதிக்குள்ள ஏதாவது நமக்கு அன்ஜஸ்டிஃபைடு ஆயிட்டு ஏதாவது ஓர்டர் வந்துச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஃபீல் பண்ணிச்சுன்னா, நமக்கு இந்த எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு இந்த சுப்ரீம் கோடதிக்குள்ள நமக்குள்ள கேட்க முடியும். இப்படி பண்ணியிருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கு, நமக்கு ஏதாவது அப்படி பண்றதா தப்பு, அதனால நமக்கு இது திரும்பி தரணும், இந்த மாதிரி நமக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட முடியும். அப்ப சுப்ரீம் கோடதி நினைச்சு பார்த்து செக் பண்ணி பார்த்தனால இந்த ஸ்பெஷல் பெட்டிஷன் அலோவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பெரியான கேஸ் இது இல்ல. இருந்தாலும் அந்த நடவடி அவர் எடுத்த நடவடி இந்த காம்படிட்டிவ் அத்தாரிட்டி செஞ்ச நடவடி கிரமம் அந்த அவர் செஞ்சது இந்த கானூனுக்குள்ள இந்த நியமத்துக்குள்ள சரியா இருந்தா அவர் செஞ்சது ஓகே, அப்படியே இருக்கட்டும். இல்ல அவர் செஞ்சது சரியில்லைன்னா உங்களுக்கு எப்படியா இருந்துச்சு ஹைரிச் ஓனர்ஷிப் எப்படிதான் இருந்துச்சோ அந்த மாதிரியே திரும்பி கிடைக்கும். அது நீங்க வந்து ஹைகோர்ட்டுக்குள்ள போய் சொல்லணும் அப்படி சொன்னேன். அப்ப அந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஓகேவா? இனி நாம என்ன பண்ண போறோம்? இந்த அவர் செஞ்ச காரியத்தை நியமத்துக்குள்ள இந்த நியமத்துக்குள்ள சரியல்ல அப்படி சொல்றதுக்கு அப்படி ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம நாளை முதலுக்கு 10ஆம் தேதி முதலுக்கு நாம ஹைகோடதியில் வந்து டிபேட் பண்ண போறோம். இதுதான் நாம செய்ய போறோம். இது நம்ம வக்கீல் எல்லாம் கொஞ்சம் கான்பிடன்ஸ் தான் சொல்றது. அதுக்காக எவிடன்ஸ் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஹைரிச் ஓனர்ஷிப் செஞ்சது பெரிய 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 விஷயம். இல்லைன்னா அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து யாராவது கேட்கும், ஏன் இந்த மாதிரி எஸ்எல்பி உங்களுக்கு பண்ண முடியாதுல்ல, அந்த டைம்ல ஏன் பண்ணல, அப்படி கேச்சுன்னா அந்த டைம்ல நமக்கு டென்ஷன் வரும். இப்ப அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் கிடைச்சு நம்ம எடுத்துட்டு அதனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம நாளை தொட்டு இந்த லடாய் இந்த ஃபைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ கானூனுக்குள்ள எந்த விஷயம் வந்தாலும் ஃபைட் பண்ணி தான் முடிவு பண்ணணும். அந்த கானூனுக்குள்ள தான் திரும்பி வரணும். இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாராவது இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைமுக்குள்ள பினான்சியல் பிரச்சனைங்க இருக்கு எல்லாருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க அப்படி நீ தானே என்ன சேர்த்த, நீ தானே என்ன சேர்த்துன்னு கேட்டுட்டே இருக்கு. இந்த விஷயத்த எதுவும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண வேணாம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. யாருக்கும் பெருசா வரல, யாருக்கும் கொஞ்சம் வரல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கு. அதனால இந்த விஷயத்தை எல்லாரும் சமாளிக்கணும். எல்லாரும் வந்து இந்த கம்பெனியை திரும்பி கொண்டு வரதுக்கு முன்னோட்டு வந்துட்டே ஆகணும். என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் பணம் திரும்பி கிடைக்கணும். இந்த பணம் திரும்பி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஹைரிச் ஓனர்ஷிப் திரும்பி வருதுதான். என்னன்னா ஹைரிச் ஓனர்ஷிப் இவட தப்பு பண்ணல. தப்பு பண்ணுச்சுன்னா ஹைரிச் ஓனர்ஷிப் எந்த நாளுக்கே முன்னாடி அவரு போயிட்டு இருக்குது. இவர் இப்ப வந்து இந்த கானூனுக்குள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் ஃபைட் பண்றேன்? நான் தப்பு பண்ணலைன்னா அது கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி திரும்பி எடுக்கிறதுக்கு இங்க எனக்கு இந்த கான்ஸ்டிடியூட் எனக்கு அலோவ் பண்ணிருக்கு. இந்த ஃப்ரீடம் எனக்கு அலோவ் பண்ணிருக்கு. அதனால போயிட்டே இருக்கு. எங்கேயாவது ஸ்டோப் பண்ணிருக்கா? இந்த நாள் இவ்வளவு நாள் இருக்கு, எங்கேயாவது ஸ்டோப் பண்ணிருக்கா? எந்த நாளும் ஸ்டோப் பண்ணல. நம்ம ஃபைட் பண்ணிட்டே இருக்கு. நிறைய மார்க்கங்கள் தேடிட்டு நிறைய மார்க்கங்கள் தேடிட்டு இருக்கு. ஆனா முன்னோட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த கடைசி இப்போ வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் வந்திருக்கு. நமக்கு இனி நாளை 10ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன செய்ய போறோம், அதுக்கு பிறகு இந்த ஜட்ஜ்மெண்ட் வருதுன்றது பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு முடிவு வரும். முடிவு வந்த பிறகு நமக்கு செய்ய முடியும். இனி அந்த ஹைகோடதியில் நமக்கு இது ப்ரூவ் பண்ண முடியல, அவர் செஞ்சது தெட்டு, கானூனுக்குள்ளாது செஞ்சது தெட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண முடியலனாலும் செஷன் கோடதியில் போட்டு நமக்கு என்ன முடியும், நம்ம மணி செய்யல, அந்த மாதிரி நமக்கு எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டு நமக்கு அது சொல்ல முடியும். சொல்ல மட்டும் இல்ல, நமக்கு காணிக்க முடியும். இதை நாங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி தப்பு நாங்க பண்ணல, அங்க இருந்து நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி இருந்தாலும் எல்லாரும் நிம்மதியா இருங்க. எல்லாருக்கும் இந்த அப்டேஷன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். நல்லா இருங்க. உங்களை பிரார்த்தனாவில் இன்க்ளூட் பண்ணுங்க. ஹைரிச்சோட நம்ம எல்லாரும் இன்க்ளூட் பண்ணுங்க. எல்லாரும் நிம்மதியா இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி டே. தேங்க்யூ ஸோ மச்.